வணக்கம் மக்களே. போன சண்டே காலங்கத்தால் கிரிக்கெட் விளையாட போகாமல் ஒரு பக்கத்தில் இருக்கிற எங்கேயாவது போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கேர்புரம் தாண்டிட்டு சிகர்லி ஊடி ஆல்மோஸ்ட் ஊடி பிரிட்ஜு ஏறி இறங்கினதுமே அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் ஒரு மெயின் ரோட்லேயே இந்த ஹோட்டல் இருக்குது. இவ்வளவு தூரம் இந்த ஹோட்டல் தேடி வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. కేశవ కేఆర్పురం సరౌండింగ్ లో అద్దరిపోయే కారం దోశ చెప్తాను. ఈ రీల్ సేవ్ చేసుకొని నీ ఫ్రెండ్స్ కి షేర్ చేయి. నగర్ లూలుస్ బేకరీ తర్వాత వచ్చే మెడ్ ప్లేస్ పక్కనే ఉంటుంది ఈ హోటల్. కేశవ இந்த பர்டிகுலர் ஃபுட் பிளாகர் நாங்கள் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பயங்கரமாக. அவங்க எங்களோட ஏரியா சரௌண்டிங்லேயே அவங்களும் இருக்கிறாங்க போல். ஒரு ப்ராப்ளி ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட இருக்கலாம். அண்ட் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுற ஹோட்டல் ஈட்ரீஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்குது, நல்லா எங்கள் டேஸ்ட் பர்ட்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ வி ஆல்சோ தாட் நமக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே இந்த மசால் தோசா அப்படி சொல்கிற மாதிரியோ இல்லைனா இட்லி வெறும் சட்னி மட்டும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியோ அதிலெல்லாம் இஷ்டமே கிடையாது. வி நீட் வெரைட்டி அண்ட் காசு கொடுத்தாலுமே ஒர்த்தாக இருக்கணும். நமக்கு காரம் சாரம் உரப்பு எல்லாமே இருக்கணும். இந்த அக்கௌண்ட்டுக்கு யூடியூப் சேனல் இருக்கான்னு தெரியல, சாரி ப்ரோ. ஆனால் நாங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபாலோ பண்ணது ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனான்னு தெரியல. எனக்கு அதே ஃபீலிங் தான் வருது. அப்பாராவ் தான் இல்லை. எங்கள் சரௌண்டிங்கில் நான் மாதேபுராவில் இருக்கிறேன். எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற 1-2 ஆந்திரா ஹோட்டலில் இருக்கிற அதே டேஸ்ட்டு தான் அந்த சட்னி. சாம்பார் நாங்கள் ட்ரை பண்ணல, பட் சட்னி கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. இங்கே மெயினாக அவங்க அக்கௌண்ட் பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வி வாண்ட் டு ட்ரை த எக் தோசா, காரம் போட்ட எக் தோசா. அது இல்லாமல் இவங்ககிட்ட லெமன் ரைஸ் இருக்குது அண்ட் இட்லி இருக்குது, தோசாவில் வெரைட்டி இருக்குது, பெசரட் இருக்குது, உப்மா பெசரட் இருக்குது. அதெல்லாம் அவங்களுடைய ரீல்ஸ்லேயும் வீடியோஸ்லேயுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. நாங்கள் 3 பேர் போனது. முதல்ல 3 எக் தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 எக் தோசை சொல்லிவிட்டு ரிப்பீட் போட்டோம். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹைலைட் இஸ் த காரம் சட்னி அவங்க வீடியோவில் சொல்லிகிட்ருக்கா போல். இது இல்லாமல் பூரி, வடை, அப்புறம் அரிசியில் பண்ண போண்டா ஒன்று, அது இல்லாமல் ஆனியன் போண்டா ஒன்று சாப்பிட்டோம். அண்ட் திஸ் இஸ் த நேம் ஆஃப் த ஹோட்டல், ஸ்ரீ பாலாஜி டிஃபன் சென்டர். அதிலே பாருங்கள், ஐயப்பா நகர் மெயின் ரோட்டில் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு ஆடாக்கா டக்குன்னு கிளம்பி போயிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வரலான்ற ஒரு லைட் பேக்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுங்க செட் ஆகும். இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஆஃப் அ ரெஸ்டாரண்ட் ஃபீலிங்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். ப்ளஸ் நீங்கள் போகிற டைம் மேக் ஷுர் தட் இட் இஸ் அ லிட்டில் ஆஃப் பீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பீக் ஹவரில் போனீங்கன்னா தெர் வில் பி a lot ஆஃப் வெயிட்டிங். அது இல்லாமல் இவங்க 2 பேர் தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்றதுனால பார்சல் கூட கொஞ்சம் லேட்டாகவே பண்ணுறாங்க. அண்ட் ஒன் குட் திங் இஸ் தட் அவங்க பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுறாங்க. தே ஆர் கிவிங் இட் ஒரு ஐட்டமாக இருந்தாலுமே தே ஆர் மேக்கிங் இட் ஃப்ரெஷ். சுட சுட உங்களுக்கு தட்டில் வைக்கிறாங்க. நம்ம அதுக்கு தான் போனது. அண்ட் வி என்ஜாய் த ஃபுட். We are now towards the end of the video. If you are new to my channel, do subscribe and come back for more videos. And if you are recommending any hotels in this surrounding, the KR-Puram, Madhepura, in the surrounding, if something must try na, do leave it in the comment section. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா do let me know about your experience and see you in the next video. ஏற்கனவே சொன்ன மாதிரி signing off now. Bye bye and have a nice day.